வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம். வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம். வேதனை நம்மை விட்டு விலகி செல்ல போதனை நாளும் நமக்கு அளித்தவர். வேதனை நம்மை விட்டு விலகி செல்ல போதனை நாளும் நமக்கு அளித்தவர். தீதொன்றும் அணுகாத மேதினி வேண்டும் என நித்தமும் ஆண்டவனை இறைஞ்சியவர். தீதொன்றும் அணுகாத மேதினி வேண்டும் என நித்தமும் ஆண்டவனை இறைஞ்சியவர். நித்தமும் ஆண்டவனை இறைஞ்சியவர். வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம். வாழ்க்கையே வணிகம் ஆகாமல் காக்க வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தியவர். பிறவி எடுத்த பயன் என்னவென்று கூறி நம் பிறப்புக்கு புண்ணியம் சேர்த்த மகான். பிறவி எடுத்த பயன் என்னவென்று கூறி நம் பிறப்புக்கு புண்ணியம் சேர்த்த மகான். பிறப்புக்கு புண்ணியம் சேர்த்த மகான். வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பதின்பருவ மாணவர்களுக்கான மனவளக்கலை முகாமில் உங்களை சந்திக்கிற இந்த நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெரும் மதிப்பிற்குரிய திரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், போற்றுதலுக்குரிய சீதாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், மாணவர்களை ஒருங்கிணைக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களை நம்பிக்கையோடு இந்த முகாமிற்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், அருமையான இந்த அறிவுத்திருக்கோயிலினுடைய சான்றோர் பெருமக்களுக்கும், அறிவுத்திருக்கோயிலினுடைய இந்த அமைதிக்கும் இந்த தூய்மைக்கும் எப்போதும் பக்கபலமாக இருக்கிற இந்த அறிவுத்திருக்கோயிலினுடைய தூய்மை பணியாளர்களுக்கும், இந்த முகாமில் பங்கேற்று வெற்றிகரமாக இந்த முகாமை நிறைவு செய்ய காத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாணவ தம்பிகள் உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? மத்தியானம் தூங்குனீங்களா? இல்லை அண்ணா, நான் தங்கியிருந்த அறை பக்கத்தில் மாணவர்கள் அமைதி அறை பக்கத்தில் அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த அரங்கம் அமைதி. ஆமாம், ஒரு பையன் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் அன்புக்கு வாங்க சார், அங்கே நாங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணோன்னு தெரியுங்கிறான் பாருங்க. சரி சரி, அப்படி இந்த முகாமில் வெற்றிகரமாக பங்கேற்று நீங்கள் இந்த முகாமை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இது. தம்பிகளா, பொதுவாக இது மாதிரி மத்தியான நேரம் வகுப்பெடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா சாப்பிட்ட பிறகு எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே அசத்தம். நான் ஒரு பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு இசை ஆசிரியர். பொதுவாக பள்ளியினுடைய வகுப்பினுடைய முதல் பாட வேலை கொடுக்க மாட்டாங்க. மத்தியானம் ஃபஸ்ட்டு பீரியட் மட்டும் மியூசிக் டீச்சரை அனுப்புங்க கிளாஸுக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு நாள் மத்தியானம் முதல் பாட வேலையை நான் வகுப்பெடுத்தேன். முதல் பாட வேளையில் மாணவர்கள் எப்படி உட்கார்ந்துருப்பாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
அனுபவம் உண்டு. எங்களுக்குமே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். முதல் பாட வேளையில் பசங்களை எப்படியாவது உற்சாகப்படுத்திடணும் அப்படின்னு நான் மகாகவி பாரதியாரனுடைய பாடலோடு அந்த வகுப்பை தொடங்கினேன். உச்ச ஸ்தாயில் ஹை பிச்சில் பாடுவோம், பசங்களாம் நல்லா உற்சாகம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு பாட ஆரம்பித்தேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா 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 அப்படின்னு 3வது வரி பாடுறேன். 3வது டெஸ்க்ல இருந்து அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா கடம் கூட கொண்டு போலையே, எவனோ ஒருத்தன் கடம் வாசிக்கிறானே அப்படின்னு நான் தேடுறேன். 3வது வரிசையில் ஒருத்தன் அப்படியே கடவுள் மாதிரி உட்காந்து தூங்குறான் நல்லா. எனக்கு சரியான கோவம். சரி, அவனுக்கு பாட்டு சரியாக கேட்கல போல தான் தூங்குறான் அப்படின்ட்டு நான் திரும்பவும் சத்தமாக பாடிடுவோம் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. 2 வரி பாடின உடனே திரும்ப அவன் சத்தம் ரொம்ப கூடிருச்சு. ஆஹா, இவன் முட்டை சாப்பிட்ட உற்சாகத்தில் தூங்கிட்டு இருக்கான், இவனை வச்சு எப்படி வகுப்படுக்கிறதுன்னு கோவப்பட்டு ரொம்ப ஏய் அமைதியாக இருக்க தெரியாதா அப்படின்னு கோவப்பட முடியாது வகுப்புல. அதனால நான் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். அவனை எழுப்பிடே, அவனை போய் எழுப்பி விட்றா. நான் பாரதியார் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன், குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறான், எழுப்பி விட்றா அவனை அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் தூங்க வைக்கிறது நீங்க, எழுப்புறது மட்டும் நானா அப்படின்னா. டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு. அவன் வேகமா போய் ஏய் சார் எழுப்புறா, எந்திரா அப்படின்னா. சார் பாடணுமா சார் அப்படின்னா. இல்லடா டேய் நீ பாட வேணாண்டா, முதல் வரிசையில் உட்கார்ற, இங்கே வாடா, இங்கே உட்கார்றா அப்படின்னு. அவன் சொன்னான், அது மட்டும் வேண்டாம் சார் அப்படின்னா. ஏண்டா அப்படின்னு. முதல் வரிசையில் உட்கார்ந்தா தூக்கம் வராது சாருங்கிறான். தூக்கம் வராதாடா பாவி, நான் தூங்குறதுக்காடா வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். தம்பி, கமெண்ட் அடிக்கிறதா இருந்தா நீ இங்கே மேடையில் வா, கீழே உட்காந்து கேட்குறதா இருந்தா கேளு. இங்கே உட்காந்து பேசணும்னா, இங்கே உட்காந்து பாடணும்னா 45 நிமிடம் நிற்கணும் அப்படின்னா என்ன தகுதி வேணுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வா. கமெண்ட் அடிக்கணும்னா நம்ம உட்காந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. சொல்ல முடியாது பார்த்தீங்களா? சொல்லாமலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நல்ல பசங்க நீங்கள். நானும் பள்ளியில் கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் அவன் குரட்டை விடுறான். நான் உடனே ஆரம்பித்தேன், தம்பி நான் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னேன். சார் வேலைக்கு சேர்ந்த புதுசு சார், ரமேஷ் சாரை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் இந்த விஷயங்கள்லாம். வேலைக்கு சேர்ந்த புதுசு, வகுப்பில் போய் ஆரம்பித்த உடனே தொடங்கினேன். தம்பி நான் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு. ஒரு பையன் சொன்னான், பாடுங்க சார், உங்களை பாடையில் பார்க்கணும் அப்படின்னா. என்னது பாடையில் பார்க்கணுமா? டேய் அப்படி சொல்லாதரா, பாடும்போது பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னேன். அதான் சார் பாடுங்க சார் அப்படின்னா. உடனே நான் ஆரம்பித்தேன், டேய் நான் யார் தெரியுமா, மதுரை அரசு இசைக்கல்லூரியில் இசையில் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு உங்களுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கிறேன்டா, இப்போ நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சுதிப்பெட்டியை ஆன் பண்ணேன். சுதிப்பெட்டியை ஆன் பண்ண உடனே ஒரு பையன் வேகமாக ஆரம்பித்தான். நீங்கள் சுதி பாக்ஸ் சவுண்டு கேட்டிருப்பீங்க. நீங்கள் இப்படி சுதிப்பெட்டியை ஆரம்பித்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். அவன் சொன்னான், சார் அந்த ரேடியோவை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னா. ரேடியோவா? டே இது சுதிப்பெட்டிடா, இது ரேடியோ இல்லை தம்பி அப்படின்னேன். ஓ இது ரேடியோ இல்லையா சார், சுதிப்பெட்டியா, சரி பாடுங்க அப்படின்னா. நான் பாட ஆரம்பித்தேன். கர்நாடக சங்கீதம் சொல்லி கொடுக்கணும், அதான் என்னுடைய அஜெண்டா. நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க, சா அப்படின்னேன். எல்லாரும் என்னை எப்படி பார்த்தான் தெரியுமா? அங்கே பாருங்க, ஆன்னு பார்த்தான். டே ஆன்னு பார்க்காதடா, சான்னு பாடுறா அப்படின்னேன். இன்னொரு முறை பாடுங்க சார் அப்படின்னா. நான் ஒன்று சா அப்படின்னா. வகுப்பில் உள்ள 40 பேர் சேர்ந்து அப்படின்னா. சத்தியமாக எனக்கு வந்த தூக்கம் கூட போயிடுச்சு எனக்கு. ஐயோ இவனை பாட வைக்கவே முடியாது அப்படின்னு. சார் நீங்களே பாடுங்க சார், நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவத்தில் இருக்கிறீங்க, நீங்களே பாடிருங்க சார் அப்படின்ட்டான். சரி நான் ஆரம்பித்தேன். கர்நாடக சங்கீத, தம்பி நிமிந்து உட்காருங்க, இது உங்களுக்கான அசௌகரியமான வகுப்பாக நிச்சயம் இருக்காது, உங்களை மகிழ்விப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு அசௌகரியமாக இருக்காது, கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். வேதாத்ரி மகரிஷியினுடைய ஐயாவினுடைய பாடல்களை மிக எளிய முறையில் நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இசை குறித்த சில தகவல்களை
உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். தம்பி ரொம்ப கவனமாக கேளுங்க. தம்பி நானே பாடுறேன்டா அப்படின்னு. பாடுங்க சார் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். பாருங்கள், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல போனவுடனே ஸ்வராவளி வரிசைகள்னு பாடுவோம். நான் பாட ஆரம்பித்தேன். தம்பி நான் பாட நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் பாடுங்கடா அப்படின்னு அப்படின்னா நான் ஆரம்பித்தேன். சாரி காமா அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருந்தான். ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு, சார் மேலே போங்க அப்படின்னா. மேலே போகவா? என்னடா சொல்கிற அப்படின்னு. இல்லை சார், மேலே அடுத்து பாடுங்கன்னு சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி, இன்னும் ஆரம்பித்தேன். காமா பா தா நீ அப்படின்னு. இப்போ நீக்கு அப்புறம் மேல் சட்ஜம் பாடணும். சா அப்படின்னு சத்தமாக பாடணும். பாருங்க, நான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறேன். சரி காமா பா தா நீ அப்படிங்கிறேன். முன் வரிசையில் ஒருத்தன் உட்காந்துருந்தா அப்படிங்கிறான். மேலே போகாதீங்க, நெஞ்சு வடிச்சு போயிடுவீங்கிறான் அவன். டேய் ஏண்டா இங்கே ஞாபகப்படுத்துறாத, அது வேறடா இது வேறடா அப்படின்னு. அப்படியா அப்படின்னா. அப்புறம் ஆரம்பித்தேன். கமா பா தா நீ சா இப்படி பாடணும்டா அப்படின்னு. ஒரு பையன் வேணாமா எழுந்துச்சான். சார் இப்போ நீங்கள் பாடினீங்களே அது என்ன மொழி அப்படின்னா. டேய் தமிழ் தான்டா. சார் இந்த சரிகமா பாடலாம் எனக்கு வராது சார், குத்து பாட்டு பாடுவீங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், வகுப்பறையிலலாம் குத்து பாட்டு பாடக்கூடாதுடா தம்பி, வகுப்பறையில் பாடக்கூடாது. சார் சினிமா பாட்டு பாடுவீங்களா அப்படின்னா. ஒருத்தன் இருந்துச்சு. வகுப்பறையில் அதெல்லாம் பாடக்கூடாதுடா சார், நம்ம வகுப்பில் ரமேஷ் நல்லா பாடுவான் சார் அப்படின்னா. சின்ன பையன், பாடுறா தம்பி அப்படின்னு வேமா ஆரம்பித்தான். அந்த பையன் ஒரு திரைப்பட பாட்டினுடைய முதல் வரி பாடினான். சரி பரவாயில்லாமல் பாட்டுதான் பாடட்டோம்னு விட்டேன். பாட்ட ஆரம்பித்தான் பாருங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்னு ஆரம்பித்தான். தம்பி இது சினிமா பாட்டாக இருக்கே அப்படின்னு. சார் கேளுங்க சார், ரெண்டாவது வரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி பாடுறா அப்படின்னு. பக்கத்தில் உள்ள வேணாம் சார், இவன் ரொம்ப இட்டு கட்டி பாடுவான் சார், சினிமா பாட்டி வித்தியாசமாக பாடுவான் சார் இவன் அப்படின்னா. சரி பாடுறா அப்படின்னு அவன் ஆரம்பித்தான் பாருங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொத்தி பொத்தி மறைத்து வைத்த கேவலமெல்லாம் ஞாபகம் வருதே. நான் சொன்னேன், தம்பி இது வகுப்பு வேற வேற மாதிரி போய்கிட்டு இருக்குடா, இது வேணாண்டா அப்படின்னு. வேணாண்டான்னு சொன்னவொன்னே அப்பயாவது பசங்க புரிஞ்சிருக்கணும். பக்கத்தில் உள்ள வேகமாக எழுந்திரிச்சேன். தம்பி டேய் டேய் சார் மூணாவது வரி பிரமாதமாக இருக்கும் சார், கேளுங்க சார் அப்படின்னா. அப்பயாவது எனக்கு புரிஞ்சிருக்கணும். சரி பாடி தொலைடா அப்படின்னு ஆரம்பித்தான் பாருங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொத்தி பொத்தி மறைத்து வைத்த கேவலமெல்லாம் ஞாபகம் வருதே. முதலாக எழுதிய டெஸ்ட், முதலாக அடித்த பிட்டு, வாத்தியார் தலையில் வைத்த கொட்டு. பக்கத்தில் 4 பேர் டொடாடாடாடாடாய் டொடாடாடாடாடாய். நான் உடனே கேட்டேன், டேய் அது என்னடா டொடாடாடாடாய் என்னடா அப்படின்னு. சார் கேப் மியூசிக் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி வகுப்பறை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, பாட்டை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு. சார் கடைசி வரி சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஒருத்தன். பாடி தொலை அதோட முடிச்சிடுறா அப்படின்னு அவன் பாடி முடிச்சான் பாருங்க. முதலாக எழுதிய டெஸ்ட், முதலாக அடித்த பிட்டு, வாத்தியார் தலையில் வைத்த கொட்டு, அதனால் அவருக்கு அருவா வெட்டு அப்படின்னு அவன். அப்புறம் அந்த வகுப்பறை பக்கம் நான் போவேன், வகுப்பறை பக்கமே போகிறதே இல்லையே. ஆனால் பாருங்க தம்பிங்களா, நீங்கள் நல்லா சிரிக்கிறீங்க. உண்மையிலே எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா சிரிக்கிறீங்க. சிரிக்கிறவங்களுக்கு ஆயுள் கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஆயுள் கூட. அன்பு தம்பிகளா, இங்கே பாருங்க, ஏன் இப்போ சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா, புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுக்கும்போது, இப்போ நம்ம கூட புகைப்படம் எடுக்கிறாரு பாருங்க, அவருக்கு ஒரு முறை வாழ்த்து தெரிவிக்கலாம். நம்ம வாழ்க, கைத்தட்ட வேணாம், இரு தம்பி, கரவொலி எழுப்ப வேணாம். அது மகரிஷி ஐயாவினுடைய ஒரு முதன்மையான ஒரு பாடம். அது எதையும் ஆர்ப்பாட்டமாக ரசிக்கக்கூடாது, அமைதியாக ரசிக்கணும். புகைப்பட கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் கைதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த வாழ்க வளமுடன், இந்த கணினியை இயக்கிட்டு இருக்கிற சகோதரி அவங்களுக்கும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சரி,
இப்போ பாருங்க, இப்போ ஏன் புகைப்பட கலைஞர் நம்மளை புகைப்படம் எடுக்கும்போது சிரிக்க சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஃபோட்டோ அப்படி ஜூம் பண்ணும்போது சொல்லுவாங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. ஏன் ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு முறை புகைப்பட கலைஞர்கிட்ட கேட்டேன், ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை சிரிச்சாதாங்க ஒரு மனுஷன் அழகாக இருக்க முடியும், ஒருன்னு பார்த்தா எப்படி நான் புகைப்படம் எடுக்கிறது, சிரிச்சா கொஞ்சம் அழகாக இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் சிரிக்க சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ உண்மையிலேயே சிரிச்சா நாம் அழகாயிட முடியும். ரொம்ப அழகான ஒரு முகமாக சிரித்த முகம் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்கிறீங்க பாருங்கள், தமிழில் சிரிக்கிறதுக்கு பேர் தான் முகம், சிரிக்கலைன்னா அதுக்கு பேர் முகர கட்டைம்பாங்க. வீட்டில் மூஞ்சிய பாரு முகர கட்டை அப்படிம்பாங்க. நல்லா சிரிக்கிறீங்க பாருங்கள். இப்போ இந்த இனிமையான பொழுதில் இசை குறித்த சில தகவல்களோடு நம்ம மகரிஷி ஐயா அவனுடைய பாடல்களை இப்போ நம்ம பாட போகிறோம். இப்போ பாருங்கள், பொதுவாக நமக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், நமக்கு விரும்பிய திரைப்பட பாடல்களை யாராவது பாடினாங்கன்னா கூடவே நம்ம பாடுவோம். அப்போ திரைப்பட பாடல்களை பாடுறது என்ன, அது முன்னாடி ஒரு ஹம்மிங் கேட்ட உடனே நம்ம எரியாமல் பறக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2004 நினைக்கிறேன், 2008 ஒரு திரைப்படம் வந்தது. நான் திரைப்படம் பேர் சொல்ல போகிறதில்ல, அந்த பாட்டும் பாட போகிறதில்ல. ஆனால் அந்த பாட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஹம்மிங் கேட்ட உடனே நான் வானத்தில் பறக்க ஆரம்பித்தேன். இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் யுவன் சங்கர் ராஜா, இந்த பாட்டை பாடினவர் ஹரிஹரன். பாட்டு தொடங்க இப்படி தான் தொடங்கும், இவ்வளோ தான் தொடங்கும். ஏய் ரிப்ளை பண்ணாத ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியாக கேளு. இந்த ஹம்மிங் கேட்ட உடனேயே என்னையும் அறியாமல் நான் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சேன். நிஜமாவே முத கேட்ட உடனே நான் என்ன பாடுறேன், ஹரிஹரன் சார் குரலில் கேட்கணும் இந்த ஹம்மிங்க. லா 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 லா. அப்பா, அந்த ஹம்மிங்லேயே அந்த பாட்டினுடைய ஒட்டுமொத்த எசன்ஸையும் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, எது பாட்டுன்னு மகாகவி பாரதி சொல்றான். இந்த உலகத்தில் யாரால பாட முடியும் தெரியுமா? 2 உயிர்களால் பாட முடியுமா? பறவைகளால் பாட முடியும், இன்னொன்று மனிதர்களால் பாட முடியும்னு சொன்ன மகாகவி பாரதி பாட்டு எப்போது தோன்றும்னு சொல்றாரு பாருங்க. பாட்டு எப்போது தோன்றுமா? பறவைகள் சிறகடித்து பறக்கும் போது பாடத் தொடங்குகின்றன. நீங்கள் இந்த வரியை நினைவு வச்சுக்கோங்க. இந்த பேராசிரியர் பெருமக்கள்லாம் ரொம்ப கவனமாக கேட்குறாங்க. தம்பிகளா, நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக இந்த வரிகளை சொல்கிறேன். பறவைகள் சிறகடித்து பறக்கும் போது பாடத் தொடங்குகின்றன, மனிதர்கள் பாடும் பொழுது சிறகடித்து பறக்க தொடங்குகிறார்கள் என்று மகாகவி பாரதி சொல்கிறான். பாடும்போது சிறகடித்து பறக்க தொடங்குகிறார்கள். உண்மையிலே பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா நாம் பறக்க தொடங்குகிறோம். அதனால தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் இசை குறித்து ஒரு செய்யுள் எழுதும்போது அந்த முதல் வரியே அபாரமான ஒரு வரியை சொல்கிறார். இந்த ஸ்க்ரீனில் அது போடலாமே. மகரிஷி ஐயா இசை குறித்து எழுதின ஒரு செய்யுளை இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் திரையிட போகிறாங்க. வரல? இது இல்லை, வேற. இதான். நீங்கள் ஸ்க்ரீனில் மகரிஷி ஐயா இசை குறித்து எழுதின ஒரு செய்யுளை வந்து அங்கே இந்த திரையில் இருக்குது, கவனிங்க. முதல் வரி எழுதிக்கிறார் பாருங்க மகரிஷி ஐயா அவங்க. நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும் என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு நுட்பமான வரி பாருங்க. எல்லா இசையும் உடலுக்கு நலம் பயக்கும்னு சொல்லலை. அதில் அந்த முதல் சொல்ல கவனிங்க, நல்லிசை. நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும். அடுத்த வரி இன்னும் பிரமாதம். அடுத்த சொல் நோய்கள் கெடும்னு சொல்றார். நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும், நோய்கள் கெடும், நாடி நரம்புகளை முறுக்கேற்றி நலிவு போக்கும், சொல்ல உயர் கருத்தும் சொற்றொடரும் கொண்ட இசை சூட்சுமமாம் உயிருக்கு சுகம், அறிவுக்கு இன்பம் என்று மகரிஷி ஐயா எழுதுறாங்க. உண்மையிலேயே இசை வந்து உடலுக்கு நலம் பயக்குமா அப்படின்னா, நிஜமாகவே சில பாடல்களை கேட்கும்போது நம்மையும் அறியாமல் நம்ம உடல் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் தான் சொல்கிறேன். சில பாடல் நம்மை வழிநடத்தும். சில திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, நல்ல வரிகளை கொண்ட பாடல் நம்மை வழிநடத்தக்கூடிய பாடல் உண்டு. இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, நான் ஒரு வகுப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எல்லா
தன்முனைப்பு பேச்சாளர்கள், முன்னேற்ற பேச்சாளர்கள் பேசும்போது சொல்கிற தகவலை வகுப்பில் சொன்னேன். டேய், ஒரு மனிதனுக்கு 2 கைகள் பத்தாதுடா தம்பி அப்படின்னு வகுப்பில். உடனே ஒரு பையன் சொன்னான், அப்படியா சார், அப்புறம் அப்படின்னா 4 கைகள் வேணும்டா அப்படின்னேன். 4 கையா? 2 கையவே பராமரிக்க முடியல எங்களால். 4 கை என்ன கை சார் அப்படின்னா, நான் அவனை பார்த்து சொன்னேன், ஒரு கை இடது கை, இன்னொரு கை வலது கை, இன்னொரு கை முகத்தில் புன்னகை, இன்னொரு கை நெஞ்சில் நம்பிக்கைன்னு சொன்னேன். சூப்பர் சார் அப்படின்னா. சூப்பர் சார், நான் 2 கை சொல்லவா அப்படின்னா. நீ 2 கையா? நான் தான் 4 சொல்லிட்டேன்லடா, நான் 2 சொல்கிறேன் சார் அப்படின்னா. சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் 4 சொல்லுங்க அப்படின்னா. இடது கை வலது கை புன்னகை நம்பிக்கை. என்ன அவன் சோத்தாங்கை பீச்சாங்கை அப்படின்னா. அவன் சோத்தாங்கை பீச்சாங்கையா? பக்கத்தில் உள்ள வேம எழுந்துச்சு, சார் இவன் ஒரு அல்லக்கை அப்படின்னா. அவன் ஒரு கை சொல்கிறான் பாருங்க. டேய், அப்படி இல்லைடா, வாழ்வதற்கான நம்பிக்கை ரொம்ப முக்கியண்டா. யாருக்கு புன்னகை நிறைந்த முகம் இருக்கோ, யாருக்கு கருணை நிறைந்த மனது இருக்கோ, வாழ்வதற்கான நம்பிக்கை தானா வந்துடும்டா. ஒரு திரைப்பட பாட்டில் ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கான நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு வந்த திரைப்படத்தில் ராஜு முருகன்கிற ஒரு கவிஞர் எழுதின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு, எவ்வளவு துன்பத்தில் நாம் இருந்தாலும் இது மாதிரி பாடலை கேட்கும்போது மகிரிஷி ஐயா சொன்ன வரி பாருங்க, நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும். அதில் ஒரு வரி சொல்றாரு பாருங்க, சொல்ல உயர் கருத்து, உயர்ந்த கருத்துக்களை கொண்ட பாடல்கள் நம்மை எப்போதும் வழிநடத்தக்கூடியது, உடலுக்கு நலம் பயக்கக்கூடியதுன்னாங்க. ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க, தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இந்த பாடல் வரி வந்த உடனே அதுக்கடுத்து ஒரு ஹம்மிங் வரும். கவனிங்க, தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில் பாதை உண்டாகும், நிற்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிற்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு கை சேரு. பிரமாதமான பாட்டுங்க. ராஜு முருகன் அவர்கள் எழுதின மிக நுட்பமான வரி. இந்த உலகத்தில் எது எது நமக்கு நம்பிக்கை கொடுக்குது பாருங்க. மகிரிஷி ஐயா சொன்ன சொல்ல உயர் கருத்தும் சொற்றொடரும் கொண்ட இசை, அழகான கருத்து இந்த பாட்டில் இருக்கு பாருங்க. மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே. அடுத்த வரி டாப்பு, உன்னை நம்பி நீ முன்ன போகையில் எல்லாமே நமக்கு சரியான பாதை தெரியும், அன்பால் நாம் கை சேர வேண்டும்னு அந்த பாட்டு சொல்லி கொடுக்குது. அப்போ எல்லாம் எனக்கு நல்ல பாடல்களை கேட்கும் போதெல்லாம் மகிரிஷி ஐயா அவனுடைய இந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். அப்போ ஒரு பாட்டு, இப்போ இந்த பாட்டை நான் பாட தொடங்கினோடனே உங்களையும் அறியாமல் சாஞ்சி உட்கார்ந்த சில பேர் அப்படி எந்திரிச்சு வந்தாங்க. அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்த பசங்க, நான் முதல் வரி பாட ஆரம்பித்த உடனே தலகோதும் இளங்காத்து அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வரியை கீழே உள்ள நீங்கள் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிங்க. சில பேர் மனசுக்குள்ளேயே பாடினீங்க, சில பேர் மெதுவாக பாடினீங்க, சேதி கொண்டு வரும் அப்படின்னு கூடையே பாடினீங்க. ஏன் பாட்டு நமக்கு பிடிக்குது தெரியுமா தம்பிகளா? ஏன் பாட்டு பிடிக்குதுன்னா, பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டா பாட்டு ஏன் நமக்கு பிடிக்குதுங்கிற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இசைக்கு விளக்கம் சொன்ன பெரியவங்க சொன்னாங்க, இசைனா என்ன தெரியுமா? ஒலிகளை ஒழுங்கு செய்தால் இசை கிடைக்கும், ஒலிகளை ஒழுங்கு செய்தால் இசை கிடைக்கும். தம்பிகளா எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் செயல்களை ஒழுங்கு செய்தால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உங்கள் செயல்களை ஒழுங்கு செய்தால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும்னு மகிரிஷி சொல்றார். இசை எப்படி வருது? ஒலிகளை ஒழுங்கு செஞ்சா இசை கிடைக்குது. அதே மாதிரி நம் செயல்களை ஒழுங்கு செஞ்சோம் அப்படின்னா
புகழ்பெற்ற ஒரு மனிதராக நாம் மாறிட முடியும். இப்போ உங்களுடைய ஆதரவோட மகரிஷி ஐயாவினுடைய ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். மகரிஷி ஐயாவினுடைய பாடலை பாட போகிறோம். இங்கே கம்ப்யூட்டரில் யார்? கம்ப்யூட்டர் ஜி. ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். பாடுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம். இதே அரங்கத்துக்குள்ள 4 இசைக்கருவி வாசிக்க தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறார். கோவில்பட்டியிலேருந்து வந்துக்கிறார், எனக்கு தெரியும் அந்த தம்பியை. நிறைய பாடுற பசங்க இருக்கிறீங்க, கீபோர்டு வாசிக்கிற பசங்க இருக்கிறீங்க, ஃப்ளூட் வாசிக்கிற பசங்க இருக்கிறீங்க, ரொம்ப கெட்டிக்கார பசங்க நிறைய இருக்கிறீங்கன்னு பேராசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க. உங்களை நம்பி இந்த பாட்டை இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், அல்லது உங்களோட சேர்ந்து நான் பாட போகிறேன். தம்பி, அந்த பின்னாடி ஒரு பையன் குனிஞ்சிருக்கிறான் பாருங்க, நான் எழுப்பி விடுங்க. நீங்கள் தான், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க எல்லாரும். யாரெல்லாம் இங்கே கவனிக்காத மாதிரி எனக்கு தோணுதோ அவங்கெல்லாம் இப்போ மேடையில் கூப்பிட்டு தனியாக பாட வைக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. அண்ணா அண்ணா வேற பாட்டு அண்ணா. அடுத்து கம்ப்யூட்டர் ஜி. அடுத்து 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 சிறப்பு. நீங்கள் இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாடலை நாம் ஒரு மேற்கத்திய இசையில், ஒரு வெஸ்டர்ன் பாணியில் இப்போ நம்ம பாட போகிறோம். பாட்டு பாடுறதுக்கு முதல்ல தேவையானது குரல், ரொம்ப இனிமையான குரல் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பாட்டு பாடுறதுக்கு இனிமையான குரல் தேவையே இல்லை. ஒரு பாட்டுக்கு தேவையானது, நல்ல பாடுறதுக்கு தேவையானது சுதியும் தாளமும் தான். சுதி சேர்ந்தா, தாளம் சேர்ந்து பாடுனா ஒரு பாட்டு கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும். நகைச்சுவை கலைஞர் வடிவேலு அவருடைய குரல் பிரமாதமான குரல் கிடையாது. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பாடலை எல்லாம் பாடி நம்ம எல்லாம் திரைத்துறையில் மகிழ்விக்கிறார். அப்படின்னா பாடுறதுக்கு குரல் முக்கியம் இல்லை, அந்த ஒலி நிலையை கவனமாக கேட்டு தாளத்தோடு சேர்ந்து பாடினா நாம் எல்லாருமே ரொம்ப எளிமையாக இப்போ பாட முடியும். இப்போ நாம் பாட போகிறோம். பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மகரிஷி ஐயாவினுடைய கவியை வாசிக்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு முறை வாசிக்கவா, இல்லை நீங்களே வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம், மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய், மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை, பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும், நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே என்று மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு அழகான ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். இந்த கவிக்கான விளக்கத்தை நான் சொல்கிறத விட பேராசிரியர் பெருமக்கள் சொன்னாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும். இப்போ நம்ம பாட போகிறோம். இதற்கான விளக்கத்தை நீங்கள் பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பாடுவோமா நம்ம? நீங்கள் ஒரு முறை வாசிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? இல்லை, ஒரு முறை வாசிக்கிறீங்களா? ரெடி, ஸ்டார்ட். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம், மறைவிளக்கும் உண்மைகளை, வெரி குட், மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை, பொறையுடைமை, வெரி குட், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும், நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. சொல்ல உயர் கருத்தை கொண்ட நுட்பமான பாட்டு. இப்போ நான் பாட போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. பாடலாமா? கொஞ்சம் கவனிங்க. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம், இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம்,
ஓகே, 2 வரி புரியுதா? திரும்ப நான் முதல் வரி பாடுறேன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். பாடுறீங்களா? ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். தம்பி, இது உங்களுக்கு பிடிச்ச மேற்கத்திய இசையில் அமைஞ்ச ஒரு எளிய பாடல் தான். கொஞ்சம் நீங்கள் தன்முனைப்பு எடுத்து நீங்கள் கவனமாக பாடினீங்கன்னா இன்னும் நல்ல சத்தமாக அழகாக பாடலாம். சத்தமான ஓன்னு கத்த வேண்டாம், ரொம்ப கவனமாக அந்த ஒலி நிலையை கேட்டு பாடலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சு உட்காந்துருக்குறீங்க. இந்த பிரிவு சரியாக பாடுறாங்களா, இல்லை இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க பசங்க சரியாக பாடுறாங்களா அப்படின்னு எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை 2 பேருக்கும் போட்டி கூட வைக்கலாம். இன்னொரு முறை இப்போ நான் பாடுறேன், கவனிங்க. தம்பி நல்லா உட்கார். தம்பி தூங்கிட்டானா? அவன் எழுப்பி விட்றான் அவனை. டேய் தம்பி எந்திரிங்க. நீங்கள் தான் எந்திரிங்க ப்ளீஸ். இங்கே வாங்க. வாழ்க வளமுடன் தம்பி. உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? அபிஷேக் ராம். இங்கே உட்காருங்களேன் ப்ளீஸ். நன்றி. இப்போ நம்ம பாட போகிறோம். திரும்ப நான் 2 வரி பாடுறேன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். பாடலாமா? ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும். வெரி குட், சூப்பர். அவ்வளோ அழகாக பாடுறீங்க. சுதி சேர்ந்து தாளம் சேர்ந்து பிரமாதமாக பாடுறீங்க. நான் மெல்ல உங்களுக்கு கை தட்டிக்கிறேன் நானேன்னு. நீ கை தட்ட வேணாம், நான் உங்களுக்கு கை தட்டி பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ அழகாக பாடுறீங்க, பிரமாதமாக பாடுறீங்க. திரும்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். இப்போ நீங்கள் மட்டும் பாடுறீங்க, இங்கே உள்ளவங்க மட்டும். ரெடி? இந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும், என்னுடைய வலது பக்கம் உள்ளவங்க மட்டும் பாடுறீங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். சேருங்கிறது வயதானவர்களுக்கு தான் சாஞ்சி உட்கார்றது. இப்போவே பேன்னு உட்கார்ந்தோம்னா அவ்வளோதான் நமக்கு. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. வெரி குட். சொன்னவொன்னு கேட்குறாங்க பாருங்கள், அருமையான தம்பிகள். ரெடி? பாடலாமா? நீங்கள் மட்டும் பாடுறீங்க. அதுக்கப்புறம் இவங்களை விட சிறப்பாக பாடுறது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால் இப்போவே நீங்கள் சிறப்பாக பாடிடுங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் எடுக்கணும்ல, அதுக்காக. ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும். வெரி குட், சிறப்பு. நீங்கள் 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும். ஆஹா, 2 பேருமே சிறப்பாக பாடிட்டீங்க. 2 பேருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான். மிகச்சிறப்பாக பாடிட்டீங்க. இப்போ 3வது லைன் பாட போகிறேன், கவனிங்க. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். பாடலாமா? 3வது லைனு. ரெடி? 1 2 3 4 1 2 3 4. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். சத்தம் ரொம்ப கீழே இருக்க. இப்போ 3 வரியை திரும்ப பாடுறேன், நீங்கள் கேட்டு ஒரு முறை பாடுங்கன்னா 3 வரியும் சேர்ந்து பாடும்போது சத்தம் நல்லா உங்களுக்கு உச்சஸ்தாயில் கரெக்டாக பாடுவீங்க. இப்போ நான் 3 வரியும் பாடுறேன், கவனிங்க. நல்லா உட்காந்துக்கோங்க தம்பி. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். பாடுமா? 3 வரியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். ரிப்பீட்டு. இறைநிலைக்கும் மனநிலைக்கும்
இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். ரிப்பீட்டு. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. கவனிங்க. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு, அது மட்டும் பாடுங்க. மற்றவர்கள் காட்டுதற்கு, திரும்ப மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. சொல்லு. வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. திரும்ப. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. 4 வரி மிகச்சிறப்பாக பாடிட்டீங்க. 4 வரிகளை சேர்ந்து பாட போகிறோம். நம்ம ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வழக்கம் போல் நிமிர்ந்து உட்காந்து ஜம்முன்னு பாட போகிறோம். பாட்டு முடிய போகுது. அடுத்த 4 வரி அதே டியூன் தான். ரொம்ப ஈஸியாக நீங்களே பாடிடுவீங்க. ரெடி? போலாமா? இல்லை ஒரு முறை நான் 4 வரி சேர்த்து பாடி காமிச்சிடவா? ஒரு தடவை பாடி காட்டவா? ஒரே ஒரு முறை நான் பாடுறேன், கேளுங்க. 4 வரியும் சேர்ந்து பாடுறேன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. ரெடியா? சேர்ந்து பாடுவோமா? ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். திரும்ப. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். ரிப்பீட்டு. மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. ரிப்பீட்டு. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மிகச்சிறப்பாக பாடுறீங்க. திரும்பவும் நான் மெதுவாக உங்களுக்காக கைத்தட்டிக்கிறேன், வாழ்த்து சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ 4 வரியை நீங்கள் பாடுறீங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய இடது பக்கம் உள்ள இந்த மாணவர்கள் பாடுறீங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட போகிறாங்க. ரெடி? நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க நல்லா? எஸ். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். ரிப்பீட்டு. இறைநிலைக்கும் வெரி குட். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். திரும்ப. மறைவிளக்கும் உண்மைகளை உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. ஒரே வரியில் சொல்லுங்க. சூப்பர். அவ்வளோ அழகாக பாட்டீங்க நீங்கள். சூப்பர். இப்போ நீங்கள் ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை உணர்வாய். மறைவிளக்கும் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெரி குட். மற்றவர்கள் காட்டுதற்கு ஒரே சொல்ல இருந்தா கிரேட். அழகா பாடுங்க. சூப்பரு, கிரேட்.
2 பேரும் நல்ல 2 பிரிவில் உள்ளவங்களும் பிரமாமா பாடிட்டீங்க. இப்போ இந்த 4 வரி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை பாடி நிறைவு செய்ய போகிறோம் இந்த பாட்டை. ரெடி? நல்லா நிமிர்ந்து உட்காடுறீங்க. பேராசிரியர் பெருமக்களும் சேர்ந்து பாடுறாங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன் பாருங்கள், எல்லாரும் பாடுறாங்க. அதுதான் மகரிஷி ஐயா அவனுடைய வரிக்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம். ரெடி? பாடலாமா? ரெடி? எல்லாம் சேர்ந்து ஒரு முறை பாடலாம். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை. ரிப்பீட்டு. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். திரும்ப. மறைவிளக்கும் உண்மைகளை உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. சிறப்பு, மிகச்சிறப்பு. எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாருங்கள் உங்கள் மாணவ செல்வங்கள், எவ்வளோ அழகாக பாடுறாங்க. மிகச்சிறப்பு. அம்மாவே கை தட்டுறாங்க பாருங்கள் உங்களுக்கு. மிகச்சிறப்பு. சரி சரி, இப்போ அந்த நிறைவு 4 வரிகள் இதே டியூன் தான், நம்ம பாடிடலாம். ஒரே ஒரு வரி இந்த பாட்டினுடைய முக்கியத்துவத்துக்காக மகரிஷி ஐயாவினுடைய ஒரே ஒரு வரி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த 4 வரியை பாடிடலாம். எப்படி? பாருங்க, நான் ஒரு பள்ளி மாணவனை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு எதிரி யாருன்னு கேட்டேன். அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேகமாக சொன்னான், எனக்கு எதிரி எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னா. அப்பாவா? என்னடா சொல்கிற? உன்னை பெத்த அப்பாவா? ஆமாம், பிற என்ன வளர்த்த அப்பாவா? அப்பா தான் சார் எதிரி எனக்கு அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்கிற? எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுறாரு சார், எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு சார். இவரெல்லாம் அப்பாவா சார்? இவரெல்லாம் அப்பாவா அப்படின்னு வெளிப்படையாக கத்துறான் அவன். டேய் ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்பா மேலே? என்னடா நடந்துச்சு? அப்பா உண்மையிலேயே அப்பா கோவப்படுறாருங்கிறதுக்காக அப்பாவை பிடிக்கல, அப்பாவை எதிரியாக நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம் பாருங்கள். ஆஃப் எலி மார்க் ஷீட் கொடுத்தாங்க. மேக்ஸ் மார்க் எடுத்துக்கிட்டு ஆன்சர் ஷீட் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் நேராக வீட்டுக்கு போனான். அப்பாட்ட கூப்பிட்டு சொன்னான், அப்பா மேக்ஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்கப்பா. எதிர் வீட்டில் இருக்கிறார்ல, எதிர் வீட்டில் அறிவாளி அறிவாளின்னு சொல்லுவிய உன் ஃப்ரெண்டுப்பா, அந்த அங்கிள் இருக்கார்ல அறிவாளி அறிவாளி, அவர் பையன் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டான்ப்பா அப்படின்னா. டேய் அவர் பையன் ஃபெயில் ஆனது இருக்கட்டும்டா, நீ எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னாரு. இவன் சொன்னான், அறிவாளி பையனே ஃபெயில் ஆகிட்டாங்கிறேன், நம்மெல்லாம் எப்பப்பா பாஸ் பண்ணோம்? அறிவாளி பையனே ஃபெயில் ஆகிட்டாங்கிறேன், நம்மெல்லாம் எப்பப்பா பாஸ் பண்ணோங்கிறான். பாருங்க, அப்பாவை எவ்வளவு கேலியும் கிண்டலுமா பேசுகிற ஒரு சமூகம் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பெரியவங்களானதுக்கு அப்புறமாவது அந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான இடைவெளி குறைன்னு நினைக்கிறீங்களா? அப்பவும் இல்லை. ஒரு பையனை பெற்ற அப்பாவை பார்த்து இன்னொரு அப்பா கேட்டார், என்னங்க உங்கள் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிங்களே, பையன் எப்படி இருக்கான் அப்படின்னாரா? பிரமாதமாக இருக்கான், கேஸை என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி. பசங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இப்போ உண்மையிலே உனக்கு எதிரி யாருன்னா சில மாணவர்கள் அப்பாங்கிறாங்க. சரி நீங்கள் பரவாயில்ல, பசங்க பரவாயில்ல. ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கேட்டேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளையை பார்த்தேன், சகோதரி சிரிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கேட்டேன், ஏமா உண்மையிலே உனக்கு எதிரி யாருமான்னு கேட்டேன். அந்த பாப்பா சொல்லுது, எங்கள் அம்மா தான் சார் எனக்கு எதிரின்னா. அம்மாவா? ஏமா உன்னை பெற்று வளர்த்து, சார் நிறுத்துங்க சார், சும்மா பெற்று வளர்த்துன்னு யாரை கேட்டாலும் பெற்று வளர்த்து 10 மாதம் 8 மாதம் 9 மாதம் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு உடுத்த விட மாட்டேன்றாங்க சார். அப்புறம் எப்படி சார் நான் அவங்கள எதிரி இல்லாமல் நான் நண்பராக எப்படி சார் பாவிக்க முடியும்? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு உடுத்த விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு அந்த பாப்பா கோவப்படுது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட விடலைன்னு அம்மா எதிரியாக நினைக்கிற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார். உண்மையிலேயே உடை குறித்து நாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம், அந்த ஒரு பையன் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான். எல்லாரும் அவனையே உத்து உத்து பார்த்தாங்க, நானும் அவனையே குறுகுறுன்னு பார்த்தேன். பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவரை கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க அந்த பையனை பாருங்கள் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அந்த பையனை பாருங்கள் அப்படின்னு. உடனே பக்கத்தில் உள்ளவர் சொன்னாலோ அது பையன் இல்லை என் பொண்ணு அப்படின்னார் அவர். நான் மிரண்டு போனேன், ஐயோ சாரி சார், நீங்கள் தான் அவங்க அப்பான்னு தெரியாமல் நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே அவர், ஹலோ நல்லா பாருங்கள் நான் தான் அவங்க அம்மா அப்படின்னாங்க. அவங்க யார் அப்பா யார் அம்மா யார் பையன் யார் பொண்ணுன்னே தெரியல. உண்மையிலேயே பாருங்க, ட்ரெஸ் தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் உடுத்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அம்மாவை எதிரியாக பார்க்குற. இது பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, ஒரு +2 படிக்கிற பையனை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு எதிரி யார் அப்படின்னு. அவன் சொன்னான்,
எனக்கு எதிரி எங்கள் ஸ்கூல் தான் சார், எங்கள் வாத்தியார் தான் சார். இந்த பையன் சொன்ன மாதிரி அவன் ஆமாம் ஆமாங்கிறான். எத்தனை வாத்தியார் அடி வாங்கினானோ பாவம், அடியே வாங்கலை சார் அப்படிங்கிறான். கொழுன்னு உட்காந்துருக்கான் அந்த பையன். இங்கே பாருங்க, அடியே வாங்கலை சாருங்கிறான். ஆனால் அந்த பையன் +2 படிக்கிற பையன் சொன்னான், எங்கள் ஸ்கூல் தான் சார் எனக்கு எதிரி, எங்கள் வாத்தியார் தான் சார் எனக்கு எதிரி அப்படின்னு. அவனை என்ன சொல்கிறது, +2 படிக்கிற பையன் என்ன சொல்கிறது, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூல் விட்டு வந்தவன நேராக அம்மாட்ட போனாமா, எங்கள் ஸ்கூலில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது, ஒரு கெட்ட விஷயம் நடந்தது, எதை சொல்ல அப்படின்னா. அம்மா சொன்னாங்க, டே கெட்ட விஷயம் வேணாண்டா, நல்ல விஷயம் மட்டும் சொல்கிறா அப்படின்னாங்க. இவன் சொன்னால், எங்கள் ஸ்கூல் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சே அப்படின்னா. ஆடா பாவி, இதுவாடா நல்ல விஷயம், சரி அந்த கெட்ட விஷயத்தை சொல்லி தொலை அப்படின்னாங்க. இவன் வேமா சொன்னான், எங்கள் வாத்தியாரெலாம் தப்பிச்சுட்டாங்கம்மா அப்படின்னா. இதுவாடா கெட்ட விஷயம். தம்பிகளா பாருங்க, நமக்கு எதிரியாக யார் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அம்மாவை, அப்பாவை, ஆசிரியர்களை, பள்ளிக்கூடத்தை எல்லாம் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, மகரிஷிகிட்ட போய் கேட்டாங்க, எதிரியை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு. மகரிஷி ரொம்ப அழகான ஒரு வரியை சொன்னார். உண்மையிலேயே உனக்கு எதிரி யார் தெரியுமா? உன் மனதில் தோன்றுகிற ஒழுங்கற்ற எண்ணங்கள் தான் உனக்கு எதிரின்னார் மகரிஷி. உன் மனதில் தோன்றுகிற ஒழுங்கற்ற எண்ணங்கள் தான் உனக்கு எதிரி. அந்த எண்ணங்களை நீ ஒழுங்குபடுத்தினா நீ மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறிடுவேன்னு சொல்றதுக்காக அகத்தவத்தை பயன்படுத்தணும், செய்யணும்னு ஒரு பயிற்சி முறை தான் இந்த அகத்தவம் குறித்த ஒரு பாட்டு. இப்போ அந்த பாட்டினுடைய நிறைவு 4 வரியை பாட போகிறோம். பாடிடலாமா? முதல் 4 வரி டியூன் உங்களுக்கு தெரியும், அதனால் 2வது 4 வரி டியூன் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேரம் ஆயிடுச்சு, இந்த பாட்டை பாடி இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். பாடுவோமா? முதல் 4 வரி ஒரு முறை பாடணுமா? எல்லாரும் சேர்ந்து பாடணும். நிமிந்து பாருங்க நல்லா ப்ளீஸ். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். திரும்ப, இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய், மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. தம்பி கூட பாடலாம்ல? டேய் 2வது வரிசையில் பாவண்டா, நான் எனக்காக பாடுறா தம்பி, டே பாடுறா. தப்பா பண்ணா பரவாயில்ல, ட்ரை பண்ணுறா, முயற்சி செய்யாமலே இருக்கலாமா என்ன? பாடு என்ன? இப்போ அடுத்த 4 வரி பாடலாமா? நீங்களே பாடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் டைமிங் மட்டும் கொடுக்குறேன், நீங்களே பாடிடலாமா? நான் பாடி காட்டணுமா? பாடி காட்டணுமா? இல்லை இவங்ககிட்ட கேட்போம், இவங்ககிட்ட கேட்போம். ஃபஸ்ட்டு வரி நான் பாடுறேன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை. இதே டியூன் தான் நீங்கள் 4th லைன் பாட போகிறீங்க, சாரி 5th லைன் பாட போகிறீங்க. பாடலாமா? நீங்கள் பாடுறீங்களா, நீங்கள் பாடுறீங்களா, சேர்ந்து பாடுறீங்களா? ரெடி, பாடலாம். இப்போ நான் முதல் வரி பாடுறேன், 5வது வரி இதே டியூனில் நீங்கள் பாடுங்க. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை. பாடுங்க. எப்படி மேடம் பார்த்தீங்களா? நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அந்த வரி எப்படி பாடுறாங்க பாருங்க. சூப்பர்ரா தம்பிகளா, மிகச்சிறப்பு. இன்னொரு தடவை பாடலாம், சேர்ந்து பாடலாம், நானும் உங்களோட சேர்ந்து பாடுறேன். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம். அந்த அஞ்சாமையை நல்லா அந்த நெடிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடணும். இன்னொரு முறை பாடலாம். 1 2 3 4 1 2 3 4. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம். புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். திரும்ப, பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம். புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி. திரும்ப, நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. எங்க புரியல? இன்னொரு முறை நான் பாடி கேட்டவா? கடைசி 4 வரிகள் நான் மட்டும் பாடுறேன், நீங்க கேட்குறீங்க, அப்புறம் நீங்க பாட போறீங்க.
பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம் புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம் புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. ஓகே, யார் இங்கே வந்து பாடி காட்டுறீங்க? மேடைக்கு யாராவது வரீங்களா பாடுறதுக்கு? ஓ, சேர்ந்து பாடினதுக்கு அப்புறம் வரீங்க. ஓகே, ஒரு முறை நம்ம 8 வரிகளையும் பாட போகிறோம், அதுக்கப்புறம் பாடலாம். ரெடி? நிமிர்ந்து உட்காருங்க நல்லா ப்ளீஸ். பாருங்க, நேரம் நிறைவடைய போகுது, நம்ம இடைவேளைக்கு போக போகிறோம். ஒரு முறை இதை பாடிட்டு போகலாம். ரெடி? ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாமா, இல்லை கடைசி 4 வரி மட்டும் ஒரு முறை பாடிக்கிடுவோமா? கடைசி 4 வரி மட்டும் ஒரு முறை பாடிக்கலாம். வெரி குட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 1 2 3 4. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம். சூப்பர். ரிப்பீட்டு. ரிப்பீட்டு. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம் புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி திரும்ப நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. சிறப்பு. இப்போ நீங்கள் மட்டும் பாருங்க கடைசி 4 வரி. நல்லா நிமிர்ந்து பாருங்க. ரெடி? 1 2 3 4 1 2 3 4. பொறையுடைமை வெரி குட். பொறையுடைமை விழிப்பு நிலை நிறைவு பெற முடிவெடுத்து ஆற்றி நிறைவு பெற முடிவெடுத்து ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. சிறப்பு. மிகச்சிறப்பாக பாடிட்டீங்க. வெரி குட். தம்பி நீங்கள் போலாம். ரெடி? சார், அந்த கடைசி வரிசையில் உள்ள பசங்க பாடுறீங்கன்னு நம்பி நான் கேட்குறேன். பாடுறீங்க தானே தம்பி? எஸ், வெரி குட். நிமிர்ந்து உட்காருங்க. அந்த சென்டரில் ஒரு பையன் நல்லா உட்காரல, நல்லா உட்காருங்க தம்பி ப்ளீஸ். நல்லா உட்காருங்க. ரெடி? சிறப்பாக மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி நல்லா பாடுவீங்க, அதை விட மிகச்சிறப்பாக பாட போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ரெடி? நல்லா நிமிர்ந்து உட்காரலாம், பின்னாடி சாயணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 4 1 2 3 4. பொறையுடைமை வெரி குட். பொறையுடைமை விழிப்பு நிலை நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. நீங்களும் மிகச் சிறப்பாக மிக மிகச் சிறப்பாக பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த 8 வரிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை பாடி இடைவேளைக்கு போகலாம். இசை இடைவேளைக்கு நம்ம போக போகிறோம். ஒரே ஒரு முறை நாம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காரனால. ஆனால் கேட்ட ஒன்று செய்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க தம்பிகளா அப்படின்னா கேட்குறாங்க. எங்கள் வகுப்பில் அமைதியாக இருக்கிறதுக்காக
டேய் தம்பி, இந்த விசில் அடிக்கிற பையன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன். ஒழுங்கற்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முகாமில் உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. உங்கள் நல்ல பெயரை காப்பாற்றிட்டு முகாமை நிறைவு செய்யணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, சில வீடுகளுக்கு நம்ம விருந்தினராக போனால் நல்லா உபசரிப்பாங்க. இப்போ நம்ம கேட்டவுடனே நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிறீங்க பாருங்கள், இது கூட ஒரு வகையான உபசரிப்பு தான். ஒரு வீட்டுக்கு இப்படி தான் விருந்தினராக ஒருத்தர் போயிருக்கிறார். அம்மா சொல்லியிருக்காங்க, டேய் மாமாவை போய் சாப்பிட கூட்டுவாடா அப்படின்ட்டுருக்காங்க. பையன் வேமா போகணும், மாமா சாப்பிட வாங்க அப்படின்னா. அம்மா கோவம் வந்துருச்சு, டேய் இப்படி கூப்பிட்டா மாமா சாப்பிட வருவாராடா, கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்றா அப்படின்னா. வேமா போனா, மாமா மரியாதையாக சாப்பிட வாங்க அப்படின்னா. அன்னைக்கு ஓடினார் மாமா, பக்கமே வரலையே. இங்கே பாருங்க, எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம். எனக்கு ராஜபாளையத்துக்கு எது விசேஷன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேமா நாய் வேமா சொல்கிறா. ராஜபாளையத்துக்கு சப்போட்டா மாம்பழம் ரொம்ப விசேஷம். அப்புறம் காவல் காக்கிற நாய் விசேஷம். இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் புதுசாக ஒரு நண்பர் குடி வந்தார். ஸ்டேட் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார். அவர் முகவரிக்கு என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு பேங்க்கில் லோன் தரேன்னு சொல்லியிருந்தார். அதை நம்பி அவர் முகவரிக்கு வீட்டுக்கு போனேன் சிஸ்டர். அவன் வீடு மாடி வீடு, கீழே காலிங் பெல் இருந்தது, அழுத்தலான்னு போனேன். இங்கே காலிங் பெல்லை அழுத்தி அழுத்தி பையங்க விளையாண்டாங்க பாருங்கள், அமைதியாக இருந்தது. காலிங் பெல்லை அழுத்தினேன் கீழே போய் அந்த பேங்க் மேனேஜரை பார்க்குறதுக்காக. மாடி வீட்டில் கீழே காலிங் பெல் இருந்தது, அமுக்குனேன். காலிங் பெல் அப்படி அழுத்தினோன்னு அப்படின்னு சவுண்டு, பயந்துட்டேன் நான். ஐயோ! அப்புறம் தாங்க கதவுல பார்த்தேன், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருந்தது. ஆனால் ஒரு நாய் தான் வந்துச்சு, வல்னு குலைச்சி ஒரு நாய் தான் வந்துச்சு. ஆனால் நாய்கள்னு பன்மையில் போட்டிருக்கேன், ப்ளூரலில் போட்டிருக்கேன். இன்னும் சில நாய்கள் இருக்குமோ அப்படின்னு நான் இப்படி எட்டி எட்டி பார்த்தேன். நான் வேறு ரொம்ப உயரமாக வேறு இருக்கிறேன்னா எனக்கும் சரியாக தெரியல. இப்படி எட்டி எட்டி பார்த்தேன். திரும்பவும் காலிங் பெல்லை அழுத்திடுவோம், ஏன்னா அவரை கூப்பிடணுங்கிறதுக்காக வேகமாக போய் காலிங் பெல்லை அழுத்திட்டு பின்னாடி வந்துட்டேன். காலிங் பெல்லை அழுத்திட்டு வந்த உடனே மேல் வீட்டில் கதவு திறக்கலை, ஜன்னலை மட்டும் திறந்து அந்த பேங்க் மேனேஜருடைய துணைவியார் ஒருத்தங்க தலையை அப்படி வெளியில் நீட்டி, யாருங்க, யாரை பார்க்க வந்தீங்க, என்ன யாரு அப்படின்னாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான், நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஏன் போர்டு போட்டுருந்தாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வெளியில் ஒரு நாய், நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்படி சில இடத்துல இப்படிலாம் உபசரிப்பு நடக்கும். நான் உடனே சொன்னேன், ஏங்க மேனேஜர் சார் என்னை பார்க்க வர சொல்லியிருந்தார், நான் ஒரு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்னு சொன்னோன்னே, அப்படியா சார் அப்படின்னு வேகமாக கதவை திறந்து இப்படி இறங்கி வந்தாங்க. கதவை திறந்து இறங்கி வர்றாங்க, திரும்பவும் நாய் விட அப்படிங்க. நான் பயந்துட்டேன். நான் ஒன்று, ஏங்க நாயை கட்டுங்க அந்த அம்மா சொன்னாங்க. நாயைத்தானே சார் கட்டியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி, இது புரியணும்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் போகணும். ஆனால் புரியுதா பாருங்க சிஸ்டர், அப்படி புரியுது இவனுக்கு. நான் சொன்னேன் நாயை கட்டுங்க அப்படின்னு. அவங்க திரும்ப நாயைத்தானே கட்டியிருக்கேன் அப்படின்னாங்க. சரி, வீட்டில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு. சரி கேளு, வீட்டில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜரை சாரை பார்த்துட்டு பேசிட்டு வரதுக்குள்ளேயே நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. சில இடங்களில் அப்படி உபசரிப்பு அப்படி இருந்துடும். ஆனால் நீங்கள் கேட்ட உடனே சரியாக புரிஞ்சுக்கிறீங்க, உள்வாங்கிக்கிறீங்க, மிகச்சரியாக பாடுறீங்க. உண்மையிலேயே பாராட்டுகள் உங்களுக்கு. இப்போ இந்த 8 வரியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நிமிர்ந்து உட்காருங்க நல்லா. எஸ், வெரி குட். போலாமா? நான் டைமிங் கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நல்லா பாடிடலாம். பேராசிரியர் பெருமக்களும் சேர்ந்து பாடுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரெடி? 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம். டேய் தம்பி, டேய் சவுண்டு பத்தலப்பா, நிறைய பேர் பாடாமல் இருக்கிறீங்க. டேய் பாடாமல் இருக்கிறீங்க. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எங்கே போய் கற்றுக்க போகிறீங்க, பாட போகிறீங்க? ப்ளீஸ் எனக்காக பாடலாம்ல. சில பேர் பாடாமலே இருக்கீங்க பாரு. தனித்தனியாக பாட வைக்கும்போது எவ்வளோ சவுண்டு வந்துச்சு. இப்போ ரெண்டு சைடில் உள்ள பசங்களும் பாடுறீங்க, சவுண்டு கம்மியாக வருது. சில பேர் பாடாமலே இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக பாடுங்க, பேராசிரியர் பெருமக்களுக்காக பாடுங்க. ரெடி? திரும்ப டைமிங் கொடுக்குறேன். 1 2 3 4 1 2 3 4. இறைநிலைக்கும் மனநிலைக்கும். வெரி குட்.
எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். திரும்ப, இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய், மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி, நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன், அவனில் நீயே. நேர்மையுடன் வாழ உன்னில் அவன், அவனில் நீயே. மிகச் சிறப்பாக பாடி இந்த அமர்வை இசை மயமாக்கிய தம்பிகள் எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. கை தட்ட வேண்டாம். மிகச்சிறப்பாக இந்த அமர்வை இசை அமர்வாக மாற்றிருக்கிறீங்க. சமீபத்தில் திரைப்படத்தில் வந்த ஒரு பாடலை அடுத்த செஷனில் நம்ம வச்சு பாட போகிறோம். அந்த பாட்டில் இருங்க அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இசை நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் திரும்பவும் நாம் மகரிஷ் ஐயாவுடைய ஒரு பாடலை கற்றுக்க போகிறோம். சிறிய ஒரு இசை இடைவேளை. ஒத்துழைத்த அனைத்து மாணவ செல்வங்கள், பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.